வணக்கம். துணுக்குச் செய்திகள் அடுத்ததில இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளான்ட் அனாட்டமி டாப்பிக்கில் தாவர திசுக்கள். தாவர திசுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஆக்கு திசு, நிலைத்த திசு. அதுக்கப்புறம் அது அமைவிடத்தின் அடிப்படையில் நுனியாக்கு, இடையாக்கு, பக்காக்குன்னு சொல்கிறோம். நிலைத்த திசுக்கள் பார்த்திங்கன்னா எளிய திசு, கூட்டு திசுன்னு 2ஆக பிரிக்கிறோம். எளிய திசுக்களில் பேரன்கைமா, கொலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா, ஸ்க்ளீரைடுகள். கூட்டு திசுவில் சைலமும் ஃப்ளோயம் தான் கூட்டு திசு. கேள்வி கேட்கும்போது நமக்கு கூட்டு திசுக்கள் எவைன்னு கேட்கலாம். அப்போ சைலம், ஃப்ளோயம். எளிய திசுக்கள்னு கேட்டால் பேரன்கைமா, கொலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா அண்டு ஸ்க்ளீரைடுகள். உயிருள்ளது திசுக்கள்னு கேட்டால் பேரன்கைமா, கொலன்கைமா. உயிரற்றது அப்படின்னா ஸ்க்ளீரன்கைமா. இந்த நாக்கு திசுவில் அமைவிடத்தின் அடிப்படையில் நுனியாக்கு, இடையாக்கு, பக்காக்கு திசு. தோற்றத்தின் அடிப்படையில் முதல் நிலை ஆக்கு திசு, 2ஆம் நிலை ஆக்கு திசுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதை பற்றின தகவல்களை அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு துணுக்கு செய்திகளாக அப்டேட் ஆகும். தொடர்பில் இணைந்திருங்கள். நன்றி.